ஹலோ கைஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். நல்லா இருந்தேன், ஆனால் இப்போ இல்லை. கலரை பார்த்து கட்டிங் போடுறான்னு யாரும் நினைக்க வேண்டாம். இது கஷாயம், த்ரோட் இன்ஃபெக்ஷன், தொண்டை கட்டிச்சு. ரொம்ப அருமையான ஒரு படம் பார்த்து வந்திருக்கோம் இல்லையா? படத்தில் ஃபுல்லாக கத்தி கத்தி தொண்டை கட்டிக்கிச்சு. அதுதான். ஸோ அப்படி நம்ம பார்த்த படத்தோட பேர் லவ் இன்சூரன்ஸ். அப்படி பண்ணாதீங்க சார், தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க சார், வேணாம் சார். கம்பெனி ஆக்சுவலி இந்த ரிவ்யூ நானும் இன்னொரு நண்பரும் சேர்ந்து தான் அந்த வீடியோ போட வேண்டியதாக இருந்தது. அவர் இந்த வீடியோவில் ஃபீச்சர் பண்ண வைக்கலான்னு நினச்சேன். பட் அந்த நண்பர் உன் சேனலில் நீயே ஃபீச்சர் தான் பண்ணிருக்க, நான் அவர் அதுக்கு வெளில போட லூஸு அப்படின்ட்டான். வேறு வழி இல்லை. ஆக்சுவலி குருதி புனல் ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ போட்டுடலாம்னு நினச்சேன். பட் என்ன பண்ணுறது, இந்த படத்தை போய் 200 கொடுத்து தேட்டரில் பார்த்து தொலைச்சிட்டேன். அந்த காசை எப்படியாவது திருப்பி எடுக்கணும். ஸோ அந்த வீடியோ போட்டு அதில் வர அந்த எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. மானிட்டைசேஷன் அந்த காசை வச்சு தான் இந்த டிக்கெட் காசை நான் ஈடு கொடுக்கணும். அதுக்கு தான் அந்த வீடியோ. ஸோ கம்மிங் டு தி ஒன்லைன், படத்தோட ஒன்லைன் படமே ஒன்லைன் தான். என்னென்னா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு பம்பிள் மாதிரி ஏஐ பேஸ்டு ஒரு ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் கம்பெனி ஒன்று இருக்குது. அதில் இன்சூரன்ஸும் நீங்கள் க்ளைம் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா அது வந்து நம்ம பிரதீப் ரங்கநாதனோட வாழ்க்கையில் எப்படி விளையாடுது அப்படின்றது தான் நம்ம படத்தோட கதை. ஸோ இந்த படத்தில் சீமான் தான் பிரதீப்போட அப்பாவாக நடிச்சிருக்காரு. ஸோ சீமான் எந்த மாதிரி ஆளுனா, பசுமை உலகம் அப்படின்னு சொல்லிட்டு 2040 நடக்கிற கதையில் பசுமை உலகம்னு சொல்லிட்டு ஃபோனு இனி எதுவுமே இல்லாத ஒரு சின்ன ஒரு ஐலாண்ட் மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்காரு. அங்கே தான் வந்து பேட் இன்ஃப்ளூயன்ஸ் சோஷியல் மீடியாவில் க்ரியேட் பண்ணுறவங்கள ஜெயில் மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு ஃபோன்னா சுத்தமே பிடிக்காது. ஃபோன்னா சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கு ஏன்னா அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது, ஒரு அழகான பேக் ஸ்டோரி. கேட்டாலே ஆனந்தமாக இருக்கும் அந்த பேக் ஸ்டோரி கேட்டால். என்னதுன்னா, அவருக்கு தமிழ் செல்வின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு தமிழ் செல்ஃபின்னு தன்னோட பேரை மாற்றி வச்சுக்கிட்டு இன்ஸ்டாவில் இன்ஃப்ளூயன்ஸராக இருக்குது. அந்த பொண்ணுட்டப்போ அவர் ஃபோன் யூஸ் பண்ணி சீமானுக்கு பிடிக்காது. அப்போ சீமான் வந்து ஒரு டைலாக் வரும். அந்த பொண்ணு சொல்லும், அப்பா என்னப்பா இந்த ஃபோன்லன்னா என் உயிரே போயிரும்ப்பா அப்படின்னு டைலாக் சொல்லும். அங்கேயே கண்டுபிடிச்சாச்சு இவ்வளோ போட்டு தள்ள போகிறாங்கன்னு. அடுத்த சீனே அந்த பொண்ணு ஃபோனை ஏதோ லைவ் போட்டுகிட்டே ரோடை கிராஸ் பண்ணுவா. அடித்து அந்த கேரக்டர், நல்ல வேலை இந்த கேரக்டர் படம் ஃபுல்லாக வந்து உயிரை வாங்க போதும்னு நினச்சேன். அங்கேயே முடிச்சு விட்டாங்க. சூப்பர். ஸோ அதிலேருந்து சீமானுக்கு ஃபோன் வந்து யார் யூஸ் பண்ணணும் பிடிக்காது. அதில் இன்னொரு காமெடி, அந்த எமோஷனை தூண்டுறதுக்கு விக்னேஷ் வந்து சூப்பராக ஒன்று பண்ணியிருப்பார். என்னென்னா அந்த பொண்ணு வந்துட்டுப்பா அந்த ஃபோன் என் கையில் இருந்து நான் எப்போயுமே உயிரோடு இருந்துருவேன்ப்பா அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லும். அந்த பொண்ணை அடிபட்டு ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு போயிட்டு பையன் சீமான் வந்துட்டு அவர் கையில் போயிட்டு ஃபோன் கொடுத்தாம்மா, ஃபோன் கொடுத்தா உயிர் பிழைச்சிடலாமா, அம்மா ஃபோன் கொடு. அங்கே நர்ஸு டாக்டர்லாம் இந்த அயன் பாக்ஸ்லாம் வச்சு இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவர் போய் அம்மா ஃபோன் வச்சுக்கம்மா, அம்மா ஃபோனை வச்சுட்டு யோ சும்மா அறியா வேறு வேலை இல்லையா, உயிரை காப்பாற்ற விடியா. அதில் வேறு இவர் சரி இவங்களே காமெடி தான் பண்ணிருக்காங்க. ஏன்னா அங்கே ஒருத்தர் வந்துட்டு கேண்டி கிரஷ் ஆட ஆரம்பிச்சிருவார் ஃபோனில். அதெல்லாம் அருமையான ஒரு ஹை பாயிண்ட் படத்தில். அந்த பொண்ணு செத்துட்டு சீமானுக்கு ஃபோனே பிடிக்காது. ஆனால் அங்கே தான் நீங்கள் அந்த இது லாஜிக்லாம் சூப்பராக இருக்கும். லாஜிக்லாம் ஏன்னா அந்த பொண்ணு செத்ததுக்கப்புறம் அந்த ஆர்கானிக்கில் அந்த பொண்ணு ஃபோட்டோ வைக்கிறதுக்கு பதிலாக அந்த ஃபோனையே வச்சுருப்பாங்க. இந்த ரேப்பிடோ டிரைவர்ஸ்லாம் வண்டியில் சைடில் ஃபோன் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சுருப்பாங்கல்ல, அந்த ஸ்டாண்டை வச்சு அதில் ஃபோனை வச்சு ஃபோனை சார்ஜ் போட்டுக்கிட்டுருப்பாங்க. சூப்பராக இருக்கும். அதனால் சீமானுக்கு சீமான் வேறு சொல்லக்கூடாது, சீமான் அண்ணன் சொல்லணும்னா அதுக்கு வேறு அடிக்க வருவாங்க. நம்ம சீமான் அண்ணனுக்கு ஃபோன்னாலே பிடிக்காது. ஸோ இவரோட பையன் பிரதீப், அவர் அந்த பசுமை உலகத்திலே வளர்ந்த ஒரு சுட்டி பையன். அப்படி இருந்துட்டுறப்போ லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த ஆப்போட ஏஐக்கு நம்ம பிரதீப் வாய்ஸை கொடுத்துட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் கொஞ்சம் வெளி உலகத்துக்கு வராரு. அவருக்கு வீட்டுக்குள்ளே பொட்டி வளர்க்கப்பட்டிருந்த குழந்தை அப்போது தான் வெளியே வருகிறது. வந்து பார்க்குறப்ப அப்போ தான் நம்ம ஹீரோயினை பார்க்குறாங்க. ஹீரோயின் அவரோட கேரக்டர் வந்துட்டு ரொம்ப ஆக்சுவலி இந்த படத்தில் எல்லா கேரக்டர்ஸுமே வந்துட்டு லைக் கொஞ்சம் கிறுக்கான கேரக்டராக தான் போட்டிருக்காங்க. ஸோ கிறுக்குன்னு சொன்னாலும் கேஸ்டிங் நல்லா பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹீரோ வந்துட்டு நம்ம பிரதீப் ரங்கநாதன், ஹீரோயின் வந்துட்டு கீர்த்தி ஷெட்டி, அப்புறம் நம்ம வில்லன் வந்துட்டு எஸ் ஜே சூர்யா. சூப்பரான கேஸ்டிங்கும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. கீர்த்தி ஷெட்டி வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு. அப்போ வந்துட்டு கீர்த்தி கிட்ட வந்துட்டு கேட்குறாரு. கீர்த்தி வந்து யாருன்னா ஒரு இன்ஃப்ளூயன்சர் பொண்ணு. இந்த படத்தில் ஹீரோயின் வந்துட்டு ஒரு இன்ஃப்ளூயன்சர் பொண்ணு. சின்ன வயசுலேருந்தே அவங்க அம்மாலாம் அவளை வளர்க்கல, ஃபோன் தான் வளர்த்துருக்கு. இன்ஃப்ளூயன்சராகவே வளர்ந்த பொண்ணு.
அவளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அவங்க அம்மா அப்பா வந்து டைவர்ஸ் ஆகிருக்கும், ஏன்னா அவங்க அம்மா ஃபோனே பார்த்துட்ருக்குன்னு. இவளுக்கு வந்து அந்த மாதிரி எனக்கு வந்து நல்ல பையனாக வேணும், எனக்கு வந்து நான் ஃபோன் பார்த்தாலும் பரவாயில்ல என்னை பார்த்துக்கிற பையன் வேணும், அதனால் அந்த எல்ஐகேன்ற ஆப்பில் அவள் சொல்கிறது தான் நான் பையனை தான் டேட் பண்ணுவேன் அப்படின்ட்டு குறிக்கோளோட ஒரு வாழ்க்கையில் ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஒரு குறிக்கோளோட வாழ்கிற ஒரு பொண்ணு. இந்த படத்தில் சாங் பிளேஸ்மெண்ட்லாம் டாப் நாச்சாக இருக்கும். என்னென்னா அந்த சார் நீங்கள் வேறு மாதிரி சார், நாங்கள் வேறு மாதிரி வேறு மாதிரி வேறு மாதிரி, அப்பா சாக்லேட்டு ஸ்வீட்டாக இருக்காப்பா, பிளடி ஸ்வீட். அதே மாதிரி இந்த படத்தில் என்னங்க உங்கள் பேர் என்னங்க, தீமா 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 தீமா, பக்கத்தில் நான் படுக்க வழி சொல்லம்மா, ரத்தத்தில் வெத்தடுக்க விதி வீடுமா, விடாது வாங்க போகலாம். ஹீரோவுக்கு பார்த்தோன்னே இவளை பார்த்தோன்னே இல்லை வந்துடும். ஏன்னா இவனும் பிரதீப் ரங்கநாதன் பிடிச்சிருச்சு, ஓகே இப்போ அவ்வளோதான் 2 பாட்டு ஸ்டாக்கிங்கை போடு. இப்போ தான் எஸ்ஏ சூர்யா யாருன்னா இந்த எல்ஐகே கம்பெனியோட சிஇஓ. அவங்க வந்து ஒரு ரிங் கொடுத்துருப்பாங்க, அது உங்கள் 24/7 வாட்ச் பண்ணிட்டே இருக்கும், டேட்டா எடுத்து உங்களோட லவ் லைஃப்பை அதை ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கும். அவர் ஏன் இதை பண்ணுறாருன்னா அவரோட ஒய்ஃப் சீட் பண்ணியிருப்பாங்க, அது பிரச்சனை இல்லை, அதெல்லாம் வேணாம், கதையே வேண்டாம், ஆனால் அது வேணவே வேணாம். இது அவருக்கு அதனால ஹியூமன்ஸே பிடிக்காது, சுற்றி ஃபுல்லாக ரோபோட்ஸை தான் வச்சுருப்பார். அவரோட அப்பா ரோபோ, அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரோபோ, அவரோட தம்பி வந்து ரோபோ. ஆனால் வாழ்க்கையில் முதல்ல அனிருத் வாய்ஸ் என்ன வெறுக்க வச்சுட்டாங்க. நான்லாம் அந்த இந்தியன் டூவில் கதற விடுறோம் பாட்டே திருப்பி கேட்டுட்டு இருந்தேன், அதுவே கேட்பேன்டா அனிருத் வாய்ஸ் பிடிச்சி. அந்த எஸ்ஏ சூர்யா தம்பி ரோபோக்கு அனிருத் வாய்ஸை கொடுத்து அது படம் ஃபுல்லாக பேசி அனிருத் வாய்ஸே வெறுக்க வச்சுட்டாங்க. எஸ்ஏ சூர்யா அண்ணன் ரோபோ, தம்பி ரோபோ, அப்பா ரோபோ, கேர்ள் ஃப்ரெண்ட் ரோபோ, பிரதீப்புமே கூட ரோபோன்னு சொல்லலாம். அவர் வந்து ரோபோ மாதிரி நடிச்சிருப்பார். நான் ஆக்சுவலி நினச்சிட்டே இருந்தேன், ஒரு ஆக்டிங்கை பார்த்தா ரோபோ மாதிரி நடிச்சிட்டு இருந்தார். நான் வந்து ஓகே மெத்தட் ஆக்டிங் போல் கடைசியில் கிளைமேக்ஸில் பிரதீப் ரோபோன்னு ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சா இல்லை ரோபோலாம் கிடையாது, ஆக்டிங் அந்த மாதிரி அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு பிரச்சனை இல்லை, பழகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அடுத்து லவ் வருது, உருண்டுறாரு, பிறல்றாரு, எதோ பண்ணுறாரு, அவருக்காக அவருக்கு என்ன பிடிக்கும் அதெல்லாம் செய்கிறாங்க. ஓகே அதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சானது. ஆக்சுவலி என்னென்னா நம்ம மனசில் நினைக்கிறத அவங்களே படத்தில் சொல்லிடுறாங்க. என்னென்னா ஒரு படத்தில் ரொம்ப கிரிஞ்சாக போயிட்டுருக்கோம். பிரதீப் படத்துலேயே டைலாக் வரும், நான் கிரிஞ்சாக இருந்தாலும் என் நெஞ்சில் இருக்கிற சொல்லிடுவா. கம்மிங் டு யோகி பாபு கேரக்டர். யோகி பாபு யாருன்னா ஓப்பன் ஃப்ரெண்ட், அதாவது கூடயே சுற்றிட்டு இருப்பார். எப்போயாவது பிரேக்கப் ஆச்சுன்னா அவர் வந்து நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது. யோகி பாபுக்கு ஆக்சுவலி இந்த படத்தில் பெருசாக எதுவுமே ஒர்க் அவுட் ஆகுது, காமெடி இல்லை எதுவுமே இல்லை, அவர் சும்மா கிட்ட அங்கிட்டு போய்கிட்டு இருப்பார். பிரதீப் அவர் பார்க்குறேன்னு ஃபோன் வாங்கிடுவார். ஒரு டைம் சீமானதை கண்டுபிடிச்சார், அது ரொம்ப அசிங்கமாக ஏதோ ஃபோன் பார்த்துட்டு இருப்போம், அதை பார்த்துருவார். நான் கூட அட்லீஸ்ட் அந்த அவங்க அக்கா ஃபோனை சார்ஜ் போட்டிருந்த சார்ஜ் எப்படி இவன் ஃபோனுக்கு சார்ஜ் போட்டான் அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் எமோஷனல் எதுவுமே ட்ரையே பண்ணல. ஃபோன் பார்க்குறத அவங்க அப்பா பார்த்துட்டாரு, போடா நாயை அப்படின்ட்டு பேசாமல் போயிடுவார். நம்ம சீமானன் எப்படின்னா 12th பப்ளிக் எக்ஸாம் படிக்கிற பையன் வந்து ஃபோன் யூஸ் பண்ணி அப்பாட்ட மட்டும் எவ்வளோ கோவப்படுவாரோ அதை விட்டு அதிகமாக கோவப்பட்டு பிரதீப் ஃபோன் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சவொடனே அவன்கிட்ட பேசவே மாட்டார். அதுலேருந்து படத்தில் அதுக்கப்புறம் வர எல்லா சீன்லேயும் சீமான் எல்லாரையுமே டிஸ்கஸ்டிங்காக வெறுப்போடு அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாப்புல. ஆடியன்ஸுக்குமே அதே ஃபீலிங் தான். யார் புது கேரக்டர் எது வந்தாலும் வேறு ஏன் இவனுங்க வேறு உள்ளே வந்துட்டு எரிச்சல் ஏற்றிருக்கேன் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். இதுதான் போயிட்டுருக்கு. அப்போ தான் எஸ்ஏ சூர்யா புது அப்டேட் ஒன்று விடுவாப்புல, இந்த மாதிரி லவ் ஸ்கோர் அப்படின்ட்டு. இந்த லவ் ஸ்கோர்ன்றது என்னென்னா இந்த இதுதான் இந்த நம்ம அன்னியனில் ஒரு சீன் வரும்ல, ஏதாச்சும் எவ்வளோ இருக்கும் கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட் மாதிரி எவ்வளோ பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டு. அப்போ தான் நம்ம பிரதீப்க்கு எல்லாம் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி லவ் ஓகே எல்லாம் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி போயிட்டுருக்கோம். அப்போ அந்த பொண்ணு ஓகே நம்ம வந்து லவ் ஸ்கோர் செக் பண்ணிடுவோம் அப்படின்பா. worst time to check their love score. பிரதீப் வாஸ் அபவுட் டு கெட் லைட். காண்டம்லாம் ஆர்டர் பண்ணிடுவாங்க, எதுக்கு இருக்கட்டும் டயப்பர் ஆர்டர் பண்ணுவாங்க, எதுக்குன்னு இப்படி அந்த லாஜிக் கன்றாவே இருக்கும், ஆர்டர் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த பொண்ணு கரெக்டாக லவ் ஸ்கோர் செக் பண்ணலான்னு லவ் ஸ்கோர் செக் பண்ணுவாங்க. 3% வரும். 3 புரியல. தனுஷ் சாருக்கு ட்ரிபியூட், தனுஷ் சார் காம்ப்ரமைஸ் பண்ணுறது அதெல்லாம் இல்லை, சும்மா சொன்னேன். இப்போ தெரில வச்சாலும் வச்சுருப்பான், ஏதாவது உள்ள ஹிடன் டீட்டெயில்ஸ்னு வச்சுருப்பான். கமல் சாரில் உள்ளே வச்சுருப்பாப்புல. ஸோ வந்துட்டு 3% வந்துடும். அந்த பொண்ணு போடா 3% இருக்கவங்களாம் வர முடியாது, இந்த காண்டம் நீயே போட்டு திரி அப்படின்ட்டு அந்த பொண்ணு கிளம்பிடும். பிரதீப் உருண்டு பரண்டு ஏதோ ட்ரை பண்ணுவான், அவளை எப்படியே கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவான். அப்போ தான் ஆக்கோசம் யோ நல்லா தனியாக போயிட்டு இருந்தது, எதுக்கே அந்த பாட்டை எடுத்து இவன்ட்ட கொடுத்த அந்த பாட்டோட பிளேஸ்மெண்ட்டும் சூப்பராக இருக்கும். அந்த பாட்டோட ஃபஸ்ட்டு லைன் என்ன, கடல் தாண்டி போகும் காதலி. இப்போ இது இங்கே வச்சாகணும், எப்படி வைக்கிறது தெரியாதே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ என்ன பண்ணால் அதுக்கு ஒன்று சொல்லுவாங்க, அந்த பொண்ணு வந்து மொரிஷியஸில் நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ போஸ்ட் போட்டுரும்.
மொரீஷியஸ். கடல் தாண்டி போயாச்சு, போடுறா பாட்டேன்ட்டு. கடல் தாண்டி போகும் காதலி கை மீறி போகுது என் விதி, அந்த பாட்டையும் கெடுத்துட்டாங்க. ஐயோ அனிருத், இனிமேல் எவனாவது பழைய நல்ல பாட்டு, நீயே பழைய இப்போ தான் போட வர மாட்டேங்குது, பழசெல்லாம் நல்லா போட்டுக்கிட்டு இருக்க. அந்த பாட்டு எவனா கேட்டு வந்தால் கொடுக்காதையா, எடுத்து உள்ள வையா, உள்ள வை சகலை, அதை ஏன் இப்போ கொடுக்குற? இவங்கள்ட்ட கொடுக்காத, இவங்களை நம்பாதுமா, வேறு நல்ல நீ அதை அப்படியே இருக்கட்டும், நீ இவங்களுக்கு போடு, இந்த படத்துக்கு இது போதும். இதில் வேறு படத்தில் கண்ட இடத்துல இந்த மீமில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற எல்லாம் வந்துட்டு இந்த மியூசிக் சும்மா அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி எல்லாம் பண்ணி பிரதீப் ஒரு செகண்ட் உருண்டு பிறண்டு அவளை அந்த மரமண்டைக்கு எப்படியோ புரிய வச்சிருவான். அவளை ஏமாத்துறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை, ஒன்றும் சொல்ல மாட்டான். போய் 5 நிமிஷம் இங்கே பாருமா, இந்த ஆப்மா அன்இன்ஸ்டால் பண்ணுறதுனா அன்இன்ஸ்டால் ஆயிரும், அவ்வளோதான் நான் மாசு அப்படின்றோம். அந்த பொண்ணு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ண ஆரம்பித்தோம். ஓகே, இப்போ இது லவ் பண்ணால், இப்போ இவங்க லவ் பண்ணுறது தெரிஞ்சால் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியோட அந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ் கீக்ஸ் எல்லாம் டவுன் ஆகி கம்பெனி நாசமாக போயிடும். அதனால் என்ன பண்ணுவோம், நம்மளோட எஸ்ஜே சூர்யா வந்து இவளை மிரட்டுவாப்பில், நீ இப்போ நீ இவனை வந்துட்டு இனிமேல் லவ் பண்ணுறதுனா இவனை கொண்டுருவேன் அப்படின்ட்டு போயிடுவார். இந்த பொண்ணு என்ன பண்ணணும் யோசிக்கும். ஓகே, நம்ம பிரதீப் லவ் பண்ணால் எஸ்ஜே சூர்யா அவனை கொண்டுருவான், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே வேறு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிடுவோம். எப்படி எங்கேருந்து அந்த பையன் வந்து பிளிங்கிட்லேயே அந்த பையனை ஆர்டர் பண்ணி பையனை கல்யாணம் பண்ணிடுவா. மாப்பிள்ளை சீப்பு இருந்தால் தானே தலை சீவார், சீப்பு எடுத்து வச்சா எப்படி தலை சீவார், எப்படி தாலி கட்டுவார், அந்த கான்செப்ட்டில் நான் போய் வேறு கல்யாணம் பண்ணிட்டேன், எப்படி பிரதீப் கொள்வான்ட்டு வேறு கல்யாணம் பண்ணிடும். அதுவும் என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிடும். இப்போ பிரதீப் அதே மாதிரி போயிட்டு, சார் ஒரே ஒரு நாள் சார் உங்கள் பொண்டாட்டியை பொண்ணு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி அவளை வாங்கிட்டு போய், நீ இப்போ எஸ்ஜே சூர்யா வந்துட்டு நீ நடிச்சு வந்தால் நான் பையன் தான் இப்போ பாரு எப்படி அடிச்சு காட்டுறேன்னு ஒரு ஃபைட் சீன். படத்தோட பட்ஜெட்டில் 90% ஆஃப் தி பட்ஜெட் இந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸில் தான் மக்கள் போட்டு இது பண்ணியிருப்பாங்க. என்னதுன்னா, எஸ்ஜே சூர்யா வந்து அவனோட ரோபோட்ஸ் எல்லாம் வச்சுருப்பான். அந்த ரோபோட்ஸ்க்கும் பிரதீப்க்கும் இந்த காஞ்சனா 3யோட பேய்க்கும் அந்த மாதிரி ரோபோட்ஸ் மாதிரி நடிக்கிற நம்ம பிரதீப் ரங்கநாதனுக்கும் ஒரு ஃபைட்டு போட்டு அனிருத் நம்ம அண்ணாவெல்லாம் கலாய்ப்பான். அடிச்சுட்டு எல்லோரும் அடித்து பறக்க விட்டு சூப்பர், இப்போ எப்படி மாசா, நான் தான் மாசு அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த பொண்ணு வா நீ ரோபோவோட மாசு, இனிமேவே நீ இரும்பு கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிடுவாங்க. எனக்கு என்னென்னா, எனக்கு இந்த மாதிரி மோசமான படம் பார்க்குறதெல்லாம் எனக்கு புதுசு கிடையாது. நாங்கள்லாம் சூர்யா ஃபேன்னா நாங்கள் ரொம்ப வருஷமாக படம் பார்த்துட்டு தான் இருக்கோம், அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. என்னன்னா இந்த படத்தில் புதுசாக கூட, இப்போ டியூட் கூட எனக்கு பார்த்தோன்னே பிடிக்கல, ஆனால் அட்லீஸ்ட் ஏதோ புதுசாக இருந்துச்சு. உங்கள் பொண்டாட்டிய பொண்ணு கிட்ட வரும் அந்த மாதிரி ஏதோ புது கான்செப்ட், அட்லீஸ்ட் கொஞ்சம் புதுசாக காமெடியாவது இருந்துக்க. படம் நல்லா இல்லைனாலும் ஓகே, ஏதோ கொஞ்சம் எங்கேஜிங்காக வச்சு போச்சு, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. இந்த படத்தில் எதுவுமே இல்லை. இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் டியூட் பரவாயில்லன்னு சொல்ல வச்சுட்டாங்க. பட் ஒன்றும் பிரதீப் ஒன்றும் நீ கொலைப்பட வேண்டாம், இந்த படம் நல்லா இருக்குது, இதுக்கு இந்த எல்ஐகே பரவாயில்லன்னு சொல்ல வைக்கிறதுக்காக தான் அடுத்த மாதம் நாங்கள் வரோம். நாங்கள் 4 பேர் எங்களுக்கு பயம் கிடையாது. ஆனால் டேய் எதை வேணால் ஒத்துப்பண்டா, என் படத்தில் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் காட்ட மாட்டேன். ஏன்னா ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், அந்த கார்டு, அந்த டிஸ்க்ளைமர் கார்டு போடுற 2 minutes வச்சு நான் வேறு இன்னும் நல்லா படம் எடுப்பேன் அப்படின்னு ஒரு ரோல் விட்ட பற்றியா, அதை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன்டா. ஆக்சுவலி இந்த படத்தை நான் எங்கள் ஊரில் பார்த்துருக்கேன், நான் சென்னையில் ஃபீனிக்ஸில் பார்த்துட்டேன். ஏன்னா எங்கள் ஊரில் தேட்டர்லலாம் இந்த இன்ட்ரோவில் வெளில போகலாம், தம் அடிக்கலாம், அதனால ஃபீனிக்ஸில் அதெல்லாம் பண்ண விட மாட்டேன். படம் எப்போ டென்ஷனாக இருந்துச்சுன்னா அந்த இன்ட்ரோவில் வெளில மூவ் போட்டு போனால் கொஞ்சம் அடுத்த செகண்ட் ஹாஃபு கொஞ்சம் காமெடி போகணும். இந்த படத்துலாம் சரகே அடிக்கலாம், அந்தளவுக்கு மோசமாக இருந்துச்சு படம். ஆக்சுவலி நீங்கள் பிரதீப் படம் 100 crore ஸ்ட்ரீக்கை உடச்சதுலாம் பிரச்சனையும் இல்லை, அது உங்கள் பிரச்சனை. ஆனால் இப்போ அவன் கம்பேக்குன்னு திரும்ப வேறு வந்து படம் நடிப்பானே, நம்ம போய் நாங்கள் 4 பேர் எங்களுக்கு பயம் கிடையாது.